ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. தாவேக்கால வந்து யார் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல ரூபன், பட் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அதிமுகவில் இருக்கவங்களெல்லாம் உள்ளே இழுத்துக்கிறாங்க. அப்போ எதிர்க்க இருக்கிறது திமுக கொஞ்சம் இருக்கு இல்லையா, இவங்கள உள்ளே இழுத்துக்கோ, அவங்கள உள்ளே போடு. இது நல்லா இருக்குல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இடி கேஸ் போடுறீங்களோ இல்லையோ, நாங்கள் டிபிஎஸ்சியில் ஃபைல் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இதை சுறுசுறுப்பாக இதை விசாரணையை நடத்தி இந்த ஊழல் பண்ணவங்களெல்லாம் உள்ளே போடுறோம் அப்படின்னு அவங்க இறங்கினாங்கன்னா, அப்போ தாவேக்காவுக்கு எதிராக இங்கே யார் இருக்காங்க சொல்லுங்கள்? மக்களை பொறுத்த வரைக்கும் யார் கேஸ் போடுறாங்கன்றது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஊழல் பண்ணவங்க உள்ளே போகிறாங்களா, அப்பா ஏதோ தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சாண்டா. இந்த மேகதாதுல அணை கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து டிகே சிவகுமார் அவர்கள் என்ன இனி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கிறார்? திமுக ஆட்சியில் இருந்தது என்ன, அப்போவே காங்கிரஸ் கூப்பிட்டு என்ன கூட்டணியில் இருக்கீங்க, அங்கே உங்கள் டெப்டி சிஎம் வந்து இது மாதிரிலாம் பேசினுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? அப்போல்லாம் வாயை திறக்கல. ஸோ அவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட்டு மோதி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. சும்மா எதனா எல்லாரும் பற்றியா நான் யார் தெரியுமா, நான் ஹீரோ தெரியுமா அப்படின்னு காமிச்சிக்கிறதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. என்ன இப்போ சட்டப்படி என்ன கொடுக்கணுமோ அதை யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி விங்கில் போட்டிருக்காங்க, நாங்கள் ஊடகங்கள்லாம் நேர்மையாக இருக்க வேணாமா, நடுநிலையாக இருக்க வேணாமா, இப்படிலாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்களே. அதான் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் இது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா ஊடகங்கள் நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு ஊடகங்கள் சாமரம் வீசும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்தவங்க, முட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா புரிஞ்சு போச்சு, இனிமேல் திமுகவுக்கு ஒரு ஃபோர்சேபிள் ஃபியூச்சரில் எதிர்காலம்ன்றதே கிடையாது. இப்போ திமுக 29 பஞ்சாயத்து தேர்தல்ன்றது கூட ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் 29 தேர்தலில் தான் அவங்க மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க போகிறாங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். திமுக தோற்றுவதற்கான ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் ஏன் தோற்றேன்னு எனக்கே தெரியல, ஒரு அறிக்கை கொடுங்க, நீங்களாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா பேசியிருந்தாங்க. அதற்கு வந்து இன்னைக்கு அறிவாலயத்தில் வந்து மீட்டிங் போட்டு திரு சேகர்பாபு மீது பயங்கர குற்றச்சாட்டு, இவர் உள்ளடி வேலை பார்த்துட்டாரு, மொத்தத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க, நம்ம ஏன் தெருவோடு திண்ணையமாக போனோன்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னவோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை அது கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வந்து ஆட்சி மேலே கோபம் இருந்தது அப்படின்னா, ஏங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு கொடுத்தாங்க, கொடுக்காம விட்டு போனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்கள்? ஏன்னா 2.5 கோடி ரேஷன் கார்டு தான் தமிழ்நாட்டில். அதுக்காக வந்து 1.25 கோடினா கூட 1.25 கோடி ஒட்டுக்கா வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா? அது எனக்கு தெரியல. இல்லை இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஓட்டு உழலை என்ன காரணங்கள் வரேன். அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு வந்து மகளிரிடம் செல்வாக்கு இருந்தது, அதை கவனிக்க தவறிவிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜென்சி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன் என்ன காரணம்னு, பாஜக தான் காரணம். ஏன் சார்? இல்லை இப்போ கேள்விப்பட்டேன், ஒரு காலகட்டத்தில் திமுக படுதோல்வி அடைந்தது, அதிமுக ஜெயிச்சாங்க, ஆனால் அதுக்கும் வந்து திமுக தோல்விக்கு காரணம் பாஜக அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ அதே மாதிரி இப்போவும் சொல்லிட்டு போயிடலாம்ல, சொல்ல கிடையாது இல்லை, அடுத்து கூட்டணி வைக்கணும்ல. இல்லை இதுக்கு என்னங்கப்பா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா? இப்படி சொல்லிப்போம், நாளைக்கு அங்கே போய் சேர்ந்துப்போம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த 2014 வந்து பிரிஞ்சு வராங்க, அதுக்கப்புறம் இவங்க அவங்கள என்ன சொன்னாங்க, அவங்களோட ஊழல்கள்லாம் நாங்கள் வந்து பழி அனுபவித்தோம் அப்படின்னு இவங்க சொல்ல, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே மறுபடியும் கூட்டணிக்கு வந்தாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மாவட்ட செயலாளர்கள் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கொஞ்சம் தப்பிப்பாங்க, அவங்களுக்கு இது நல்ல முட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாஜகவால் தான் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனையே இல்லை பாருங்கள். அப்புறம் யாரால் தோத்தோமோ அவங்களோடையே சேர்ந்துக்கணும் அப்படின்னா அப்போ நாளைக்கு தோக்க மாட்டோம்ல, இப்படி கூட ஒரு காரணம் சொல்லலாம். உங்களால் தானே தோத்தோம், அப்போ அவங்களையே கூட சேர்த்துக்கணும்னு சொன்னேன், அப்போ நாங்கள் தோக்கவே முடியாது, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவங்களும் சொல்லலாம். பார்த்தீங்களா, நாங்கள் தோக்கடிச்சோம், இப்போ நாங்களே வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லலாம். ஒட்டு மொத்தத்தில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா,
கிரவுண்டில் என்ன நடக்குது, மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றது வந்து முதலமைச்சருக்கு, அன்று இருந்த முதலமைச்சருக்கு கொண்டு செல்லப்படவில்லை. சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த சாமரம் வீசி கொண்டு இருக்கும் ஊடகங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜால்ரா தட்டிக்கின்னு. அதுக்கு யார் காரணம்? திரு உதயநிதி தானே காரணம். அது எனக்கு தெரியாதுங்க. சுற்றி இருக்கவங்க ஆக்டிவா இருக்கிறாரு, யங்கா இருக்கிறாரு. அப்போ இங்க என்ன நடக்க பிரச்சனை? தன் தந்தையார் அவர்களுக்கு முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு போதும்னா இவரை மீறி போகுமா போவாதா? இல்லை இவருக்கே காதல உபதேசிட்டாங்க. எனக்கு தெரியாது. சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஜால்ரா கும்பலை நீங்க வச்சுக்கினீங்கன்னா இப்படி தாங்க ஆகும். இது வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இந்திரா காந்தி அவர்கள் ஒரு தடவை இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களும் இது மாதிரி தான் கேட்டாங்களாம். இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கா அப்படின்னும் போது அப்போ சொன்னாங்களாம், சரிங்க என்ன நடக்குதுன்னு யாருமே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க, அதனால தான் வந்து இது உங்கள் காதுக்கு வரல அப்படின்னு பார்த்தா 2015 அதில் பார்த்தீங்கன்னா அது லேட்டாக திறந்தாங்க, சொல்லாமல் திறந்தாங்க, அதனால் வந்து இவ்வளோ சேதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து எப்படி வந்து முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்குறது நைட்டில் அப்படின்னு பயந்துருந்தாங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சியா அப்படின்னு திமுகவில் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பட் நான் அதை அப்படி பார்க்கல. ஒரு இதை திறக்கிறது, நீர்த்தேக்கத்துலேருந்து தண்ணியை வெளில விடுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் சிஎம் தானே. முதல்ல இந்த மேட்டூர் அணையை போயிட்டு முதலமைச்சர் திறந்து வைக்கிறது அப்படின்றதே இது என்னங்க இது? இதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். சரியா? அணையில் இத்தனாம் தேதி வந்து சாகுபடிக்காக வந்து தண்ணி திறந்து விடணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஜினியர் போய் திறந்து விட்டால் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு முதலமைச்சர்லாம் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்றதையே என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்படி இருக்குச்சு இந்த மாதிரி தண்ணி வந்து அதிகமாயிட்டு இருக்குது, அதனால திறந்து விடுறதா இல்லையா அப்படின்றத முதலமைச்சர்களாம் கேட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? சார் இதை பாருங்க, டிசிஷன் எடுத்தாலும் 10 நிமிஷத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் உறுதியாக சொல்லியிருக்கணும்ல. அந்த தைரியம் ஏன் இல்லை அமைச்சர்கள் கிட்டே இல்லை, அதிகாரிகள் கிட்டே இல்லை? எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் முதலமைச்சர் மேலேயே பொறுப்பை போட்டுக்கிறீங்க. இல்லை, அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ தோல்விக்கான சம்மதம் திரு M.K. ஸ்டாலின். அதைத்தான் சொல்ல வரேன். அன்னைக்கு வெள்ளத்தால சேதம் நடந்தது. இன்றைக்கு இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்து அடிக்கடி அந்த காரில் போயிட்டு வரும்போது ஒரு சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டு ஒரு மாமா வருவார், பேஷா ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இதுதான் மக்களுடைய கருத்துன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் யார் பண்ண செட்டப்லாம் நமக்கு எல்லாம் தெரியாது. இப்போ என்ன நடக்குன்னா, முன்னாள் அமைச்சர்கள் வயசுல மூத்தவர்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுத்துட்டோம், அதனால தான் நம்ம தோல்வி காரணம், இவங்களே யங்ஸ்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன அமைச்சர்மார்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? உங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம், உங்களால் உங்கள் பிள்ளையால தான் குடும்ப அரசியல் வாரிசு அரசியலாம் தோற்று நாங்கள் தான் கேட்டோமா? இல்லை ரூபன், அதாவது இப்போ வந்து தாவேக்கால ஜெயிச்சவங்கள்லாம் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். அதனால் வந்து நம்ம வயசானவங்க போட்டி போட்டு தோற்று போயிட்டோம்னு சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னா கேண்டிடேட் யாருன்னே வந்து பல தொகுதிகளில் மக்களுக்கு தெரியாமல் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய்ன்ற 3 எழுத்து, இந்த மாற்றசில்ன்ற 3 எழுத்து, மாற்றம் 4 எழுத்து. இதுதானே தவிர கேண்டிடேட் யாரு, இப்போவும் எம்எல்ஏ யாருன்னு தெரியாமல் இருக்க மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் அவங்க வயசானவங்களா இல்லை வந்து இளைஞர்களா அப்படின்ற கொஸ்டினே இங்கே கிடையாது. ஏன்னா அதில் என்ன ஃபோட்டோவை ஒட்டி இருக்குது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில். இல்லை, தொடர்ந்து நானே எம்எல்ஏ நானே அந்த ஏரியாவுக்குள்ள அவரை தெரியாதுன்னு செய்யும். அப்போ எதுக்கு சீட் அவர் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, அது இல்லை விஷயம். அதாவது நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது வந்து மாநிலத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் கன்னியாகுமரியில் ஒன்று நடந்தாலும் இதை இங்கே சென்னையில் இருக்கவனுக்கு கதி கலங்கும், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கலை. ஆன் த அதர் ஹேண்ட் அந்த பக்கம் சீரியஸாக எடுத்துக்கின்னு இதை வந்து பயங்கரமாக ஹைலைட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் அது இது அப்படின்னு இதெல்லாம் போடும்போது இதுதான் வந்து பார்த்தீங்களா இப்படிலாம் இருக்குன்னு இது திமுகவே இன்றைக்கி ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு சட்டம் ஒழுங்கு இப்படின்னு குறை சொல்லி தான் நம்மளை கவுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருக்கணும்ல. அதை கவனிக்காமல் எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது, அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் அது ஆர் ஆசா அவர்கள் ஒரு தடவை சொன்னார், பாருங்க லாக்அப்னா டெத்து நடக்க தாங்க செய்யும், எப்போ நடக்கல சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போது நீங்கள் வேறு எதுவும் உங்கள் கருத்து சொல்ல வேணாம் ரூபன், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கின்றது அப்படின்லாம் நீங்கள் யாரும் தாவேக்கா சார்ந்தவர்கள் யாரும் பேச வேண்டாம். அண்ணன் பேசின வீடியோவை மட்டும் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளோ பட்டு உணர்வு இல்லாத திமுக காரங்க இப்போ அதே திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க? நிர்வாகிகள்லாம் மூத்த தலைவர் சொல்லக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் தெற்கு தீக்காரண்டா நீங்கள்லாம் வரும்போது 6 ரூபா எடுத்துகிட்டு வா, இப்போ ரீசனாக பேசினது இது இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இல்லை வயது மூப்பின் காரணமாக இப்படிலாம் பேசுகிறாங்களா? அது எப்படி எடுத்துக்கிறது? இதனால் கெட்ட பேர் வருது, கட்சிக்கு பேர். அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு வந்துச்சு இப்போ ரூபன். அதாவது இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் என்னன்னா கெட்ட வார்த்தை பேசினா அவன் ஹீரோ அப்படின்னு ஆகிப்போச்சு.
ஒரு காலத்தில் சினிமாவில் வில்லன்லாம் கூட பார்த்தீங்கன்னா உன்னை உரு தெரியாமல் அழிச்சிருவேன், உன்னை கொலை பண்ணிடுவேன், இப்படி தான் பேசுவாங்களே தவிர கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. நம்பியாரோ வீரப்பாவோ இவங்கெல்லாம் வந்து அசிங்கமான வார்த்தைகளை பேசினது கிடையாது. ஆனால் இன்னைக்கு சினிமாவில் என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஹீரோக்கள் அப்படின்னா அவன் கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னு ஆயிப்போச்சு. சென்சாரில் கட் பண்ணிட்டா கூட ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த கெட்ட வார்த்தையோட தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஹீரோக்களை இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசினுக்கிறாங்க. பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது. ஏங்க, உங்களை வந்து குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க, சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க, ஓடிடின் போது வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்களே, இது நியாயமாக இருக்கா அப்படின்னு யார் அவங்க கிட்ட போய் கேட்கறது? அப்போது இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறவன், இந்த மாதிரி சண்டித்தனம் பண்ணுறவன், இவங்கெல்லாம் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. புரியுதுங்களா? அப்படி இருக்கச்ச நீங்கள் வந்து இந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு பேசினீங்கன்னா, அப்போது ஒரு நேரத்தில் உங்கள் ரசிகர்கள் ஒன்றா அதை வந்து ரசிக்கலாம், கைத்தட்டலாம். ஆனால் நியூட்ரலாக இருக்கவங்க கழுவி ஊற்றுவாங்க. இதுதான் அவங்க பண்ண தப்பு. கொஞ்சம் ஒரு மிதமிஞ்சிய கர்வம், நம்மளை அசைக்க யாரும் இல்லை, நாம தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடிவிங்கில் போட்டிருக்காங்க, நாங்கள் ஊடகங்கள்லாம் நேர்மையாக இருக்க வேணாமா, நடுநிலையாக இருக்க வேணாமா, இப்படிலாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்களே. அதான் எதிர்கட்சியா இருக்கும்போது தான் இது உங்க கண்ணுக்கு தெரியுதா ஊடகங்கள் நடுநிலைமையா இருக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு ஊடகங்கள் சாமரம் வீசும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சாமரம் எங்க வீசுவாங்க ரூபன்? அந்த ராஜாவோட அந்த சிம்மாசனம் இருக்குல்ல, அங்க நின்று தான் வீசுவாங்க. நீங்க சிம்மாசனத்தை விட்டு வெளில வந்துட்டீங்க. அப்ப இப்ப யாரு சிம்மாசனத்துல உட்காந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாமரம் வீசுவாங்க. இப்ப போயிட்டு நடுநிலைமையா இதை நீங்க அன்னைக்கே பண்ணியிருந்தீங்கன்னா, மத்திய பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதே தமிழகத்திலேயே மோடி அவர்களை பத்தி கண்ணா விண்ணான்னு எவ்வளோ பேசினதை நம்ம பார்த்துக்கிறோம். சோழிய முடிக்கலையா அப்படின்னு கூட ஒருத்தர் பேசினார். அதுக்கு வந்து வைகோ அவர்கள்லாம் வந்து முட்டு கொடுத்தாங்க. அப்படி இல்லை, அது இந்த ஊர் பாஷையில் அது அப்படி என்னது இது. வைகோன்னு பேசும்போது நான் கேட்க நினைச்சேன், வீரபாண்டி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர், திமுக கூட நாங்கள் இப்போ உர வைக்கணும் எங்களுக்கு தேவையில்லையே, டப்புன்னு மாற்றிட்டாங்களே. அதாவது அங்கே மேற்கு வங்காளத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தோத்த உடனே சுத்தமாக எல்லாம் கை கழுவிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுக கையேறு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்தவங்க, முட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க, இன்னைக்கு முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இனிமேல் திமுகவுக்கு ஒரு ஃபோர்சேபிள் ஃபியூச்சரில் எதிர்காலம்ன்றதே கிடையாது. வாக்கு வங்கின்றது சாலிடாக அந்த பக்கம் போயிடுச்சு, தாவேகா பக்கம். அதனால இனிமேல் இவங்க கூட நம்ம இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க ஏன் திரும்ப அவர்கள் என்ன சொன்னார், அந்த கூட்டணியை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. நீங்கள் காப்பாற்றலாம் வேணாம், அந்த கூட்டணியிலே இருந்திருந்தீங்கன்னாலே போதுமே, உங்களை யார் போய் காப்பாற்ற சொன்னா? கொள்கையில் இருந்த கூட்டணியே சார். அதுலேயும் யாரோட இன்னைக்கு வந்து மந்திரி சபையில் சேர்ந்துருக்காங்க? RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள். இவர் தானே சொன்னாரு, இப்ப இல்லன்னு சொல்வாரா? அதே திருமாவளவன் அவர் என்ன சொல்றாருன்னா, இடதுசாரிகள் இயக்கங்கள் எங்க இருக்கிறதோ அங்கதான் நாங்க இருப்போம். இவங்க சுயமா சிந்திக்க தெரியாதா? அதுல ஒண்ணு சொன்னாரு, இடதுசாரி என்ன பேச்சு, உங்களுக்கு விசிகான ஒரு கட்சி இருக்கு, அதாவது இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கின்றார்கள் பார்த்து அதை ஒட்டி எங்கள் முடிவு இருக்கும்னு சொன்னார். எப்ப சொன்னாருன்னா இந்த ஆதரவு கொடுக்கறது அப்படின்றத பத்தி. இப்ப வரைக்கும் அப்படி கேட்டா அப்படிதான் இருங்க சொல்றேன். அதுக்கப்புறம் இடதுசாரிகள் முதல் நாளே முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா லேட்டாக தான் அவர் முடிவை சொல்கிறாரு. அவங்க முடிவெடுத்தாலும் இவங்க வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறார், ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. நழுவுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இருங்க சரி, இப்போ இடதுசாரிகள் முடிவை ஒட்டி உங்க முடிவு. ஆனால் இடதுசாரிகள் மந்திரி சபையில் சேரல, உங்க முடிவை ஒட்டி ஏன் மாறி இருக்கு? அதுலேயும் அவங்க முடிவை விட்டு போக வேண்டியது தானே. ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் ரூபன். எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஒன்று அடிக்கடி சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? சேர்ந்ததுனால ஒரு கட்சியும் சேராததுனால ஒரு கட்சியும் உடையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி அது நடக்கும்னு பார்த்தேன், அப்போ அவங்க சேர்ந்து சேராத நடக்காதனால எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ நடந்திருக்கு. சேர்ந்ததுனால உடைகின்ற கட்சி விசிக. இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து பல பேர் திமுகவில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அதை சேர்க்கக்கூடாதுன்றா வேற சொல்லிட்டு இருக்காங்க. இது சரியில்லை அப்படின்னு. அண்டு விசிகாலேயே பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு அலோகேட் பண்ணும்போது அதில் இன்னும் சிலருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல. அதுக்கும் ஏதோ காரணம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தீவிர திமுக ஆயிட்டாங்கோ, அதனால் சீட்டு கொடுக்கல அப்படின்னு. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா
ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்து அப்ப நம்ம ஆதரவு கொடுக்கறதா போயிருந்தா அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிருக்கும் இல்லையா? அதனால தான் தீவிர திமுக ஆதரவு விசிக தலைவர்களுக்கு சீட்டு கொடுக்கலையோ, அப்ப இதெல்லாம் முன்னாடியே தெரியுமோ? யார் சொல்லியிருப்பாரோ சொல்லிட்டாங்களோ முன்னாடி. அதனாலதான் அவர் நானும் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு வந்தவர் கூட ஸ்டார்ட் நிக்காத அப்படின்ட்டாங்க. சொல்றாங்க இது பாஜகவுடைய வேலை. பாருங்க, இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுலேருந்து இதை பத்தி பாஜக ஒண்ணுமே கருத்து சொல்லலை. இந்த ஆட்சி அமைக்கிறது குதிரை பேரம் அப்படி இப்படின்னு வரும்போது கூட வாயை திறக்கல அவங்க. இப்போ நீங்க சொல்ல பார்த்தா எனக்கு அந்த சந்தேகம் வருது. நீங்களே தெளிவா சொல்றீங்க, அப்போ முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கா திருமாவளவன் அவர்களுக்கு நாளைக்கு இதனால பிரச்சனை வந்துருன்ட்டு யூகமா வந்து அவங்களுக்கு சீட்டும் கொடுக்கல, இது பண்ணிட்டாங்க. இல்ல நான் அப்படி சொல்லல ரூபன். பாஜக பின்னாடி இருந்து இயக்கின்றது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அது இவிஎம் ஏதோ பண்ணிட்டாங்கோ அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், பாஜக இந்த மாதிரி பண்ணியிருந்தது அப்படின்னு சொன்னா இப்போ விசிகா இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? புரியுதுங்களா? அப்போ அன்றைக்கு அவ்வளோலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டோட ஒத்த முடிவுனாலும் அவங்க இல்லைனாலும் இவங்க போய் சேர்ந்துக்கினாரு. இதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொல்லுவீங்கன்னா இதான் வெரி சிம்பிள், ரைட்டிங் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிந்திருக்கின்றது. இது ஆதரவு இங்கே போயிடுச்சுனால இங்கே வந்து ஒட்டுக்கா எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ திமுக 29 பஞ்சாயத்து தேர்தல்ன்றது கூட ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் 29 தேர்தலில் தான் அவங்க மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க போகின்றார்கள். கூட்டணி கட்சி கிடையாது, வாக்கு வங்கி கிடையாது, இருக்கதே இருக்கு பாஜக. அவ்வளவுதான், வேற என்ன? பாஜக திமுக சேர்ந்தா அவங்க வந்து 40 ஜெயிச்சிருவாங்க, 99 பேட்டர்ன் எடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன அவங்களுக்கு பொல போடணும்ல. நம்புவோம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்போ இது வரைக்கும் வந்து அந்த இடி வழக்குகள், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான வழக்கு, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா 29க்கு செக் வைக்கிறாங்க. சரி, ஓகே, நான் உங்களோட வந்துருதான் ஈஸி தானே. இல்ல நீங்க வந்து சும்மா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல, அவங்க விசாரிப்பாங்க. அது விசாரிச்சு இங்க போனாலும் அங்க தானே வந்தாகணும். அப்படி கிடையாது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டிவிஎஸ்சி கேஸ் தனி, இடி கேஸ் தனி. 4 வருஷம் 5 வருஷம் இழுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து ஆட்சியார் வரும். ஏன் டிவிஎஸ்சில கொஞ்சம் சுறுசுறுப்பாக முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? பாப்பு சார், இதே தான் பாஜக திமுக மேல வழக்கு போட்டதை எடுத்து உள்ள வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தா தேர்தலும் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ணல. சரி, பாஜக செய்யாததை தாவேகா செஞ்சா சந்தோஷப்பட வேண்டியதானே? செஞ்சா சந்தோஷம். ஊழலை ஒழிக்க வேண்டும், செஞ்சா சந்தோஷம். ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழல் செய்தவர்கள் உள்ளே போக வேண்டும். சார் அந்த அது எப்படி சொல்றது, அரசியல்ல அது இருந்து சுகத்தை அனுபவிச்சவங்கலாம் எப்படி வழக்கு போட்டா ஈஸியா தப்பிச்சிருந்தாங்க, கேஸ் வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு டீலிங் ஏதோ வச்சுக்கிற மாதிரியே ஒரு வியூ இது வருது. இல்ல அப்படி இல்ல, எதிர்ப்புமா இருந்தாலும் பேசிட்டோம். அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கு அப்படின்றது வேற, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்கு. நான் அரசியல்வாதிகள் கேட்கிறேன். ஏன்னா துறை ரீதியான வழக்கு அப்படின்ற போது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஆனால் இங்கே அப்படின்னும் போது ப்ரூஃப் பியாண்ட் டவுட், சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும் அது கோர்ட்டில். அதுதான் பெரிய வித்தியாசம். அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 2008 நினைக்கிறேன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஏதோ ஊழல் பண்ணி லட்சமாக காசு சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கு இப்போ தான் அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 18 வருஷம் ஒரு அரசு அதிகாரிக்கு. என்னன்னா அவங்க போயிட்டு கேட்ல ஸ்டே வாங்குறது, இது பண்ணுறது, அப்படி பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு 2026 கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு தான் வந்து அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணி. அதே பதவியில் வரும்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மக்களுடைய கோரிக்கை என்ன, ஊழல் செஞ்சவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், அதை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தாவேகாவும் தூய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கே ஊழல் இல்லாமல் இருக்கும், அந்த பத்திரப்பதிவு துறையில், இந்த துறையில், அதுக்கப்புறம் அந்த என்னது பார்ட்டி ஃபண்டு அதெல்லாம் நாங்கள் ஒழிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த டாஸ்மாக் அந்த சரக்கு வாங்குறதுல ஒரு பெட்டிக்கு இவ்வளோன்னு இருந்தது, அதை வந்து நாங்கள் வரியாக கட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம், அரசு கஜானுக்கு 1000 கோடி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தால் நல்லது, ஓகே, இதை வந்து யாரும் தப்பு சொல்ல போகிறது கிடையாது. பட்டு அதே மாதிரி சுறுசுறுப்போட, ஏன்னா தாவேக்கால வந்து யார் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல ரூபன், பட் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அதிமுகவில் இருக்கவங்களெல்லாம் உள்ளே இழுத்துக்கிறாங்க. அப்போ எதிர்க்க இருக்கிறது திமுக கொஞ்சம் இருக்கு இல்லையா, இவங்கள உள்ளே இழுத்துக்கோ, அவங்கள உள்ளே போடு. இது நல்லா இருக்குல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இடி கேஸ் போடுறீங்களோ இல்லையோ, நாங்கள் டிபிஎஸ்சியில் ஃபைல் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இதை சுறுசுறுப்பாக இதை விசாரணையை நடத்தி இந்த ஊழல் பண்ணவங்களெல்லாம் உள்ளே போடுறோம் அப்படின்னு அவங்க இறங்கினாங்கன்னா அதிமுக உள்ளே வந்துடும், திமுக ஊழல் பண்ணவங்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டவர்கள் உள்ளே போயிடுவாங்க. அப்போ தாவேகாவுக்கு எதிராக இங்கே யார் இருக்காங்க சொல்லுங்கள்? பாஜகவில் இருக்கவங்க நல்ல ஆட்சி நடக்கின்றது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல அண்ணாமலை எடுத்து வருவார், அது எனக்கு தெரியாது. பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மால் முடியாததை இன்னொருத்தர் செஞ்சால் தப்பே கிடையாது அப்படின்னு.
அது எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்குது. இந்த வெற்றி, திரு விஜய், ஜோசப் விஜய், இந்த கொட்டை எழுத்து நேமு, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குங்கிற மாதிரி தான் தெரியும். அதாவது மகாபாரதத்தில் இந்த துரியோதனன் என்ன பண்ணுவான்னா, நானும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேனே, இது குட்டி ஸ்டோரி இல்லை, குட்டி ஹிஸ்டரி. துரியோதனன் என்ன பண்ணா, அந்த பாண்டவர்கள் காட்டில் இருக்காங்கல்ல, பாரு நான் வந்து நல்ல செல்ல செழிப்போட ராஜாவாக இருக்கேன், இந்த பாண்டவர்கள்லாம் வந்து காட்டில் வந்து இந்த இலை தழை இதெல்லாம் கட்டின்னு இருக்காங்க, இந்த நேரத்தில் நான் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்புறான்னா, அப்போ வந்து திருதராஷ்டிரன் சொல்கிறாரு அதெல்லாம் போகாத, பிரச்சனை வரும் அப்படின்னும் போது சகுனியும் கர்ணனும் போயிட்டு ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறாங்களாம். இப்போ அங்கே போகிறாங்க. போகும்போது அந்த பாண்டவர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க துவைதவனத்தில், அந்த பக்கம் கந்தர்வர்கள் இருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு கேம்ப் போடணும் அப்படின்ட்டு துரியோதனோட ஆளுங்கள்லாம் போகிறாங்க. கந்தர்வர்கள் சொல்கிறாங்க, இல்லை இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னோடனே, எங்க ராஜா துரியோதனன் சொல்லிக்கிறாரு அப்படின்றாங்க. சண்டை நடக்குது, துரியோதனெல்லாம் போகிறாங்க. கர்ணன் தோத்து போயிட்டு ஓடி வந்துட்டு தேரில் ஏறி ஓடு 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 இந்த இடத்த விட்டு ஓடு அப்படின்னு ஓடி போயிடுறானா அந்த சண்டையில். அதுக்கப்புறம் துரியோதனா, அவன் தம்பிகள், அவங்க மனைவிமார்கள் எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க கந்தர்வர்கள். அப்போ மிச்சம் மீறி இருக்கிற தளபதிகள் மந்திரிகள்லாம் வந்து இங்கே தர்மர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் ஒன்று தானேங்க, ஒன்றுக்குள்ள ஒன்று பங்காளி தானேங்க, இந்த மாதிரி அவங்கள காப்பாற்றுங்கன்னு போது துரியோதனன் அங்கேருந்து கதறானா. கதறும்போது தர்மரை கூப்பிட்றான், நகுலன் சகாதேவனை கூப்பிட்றான், பீமன் அர்ஜுனன் பேரை சொல்லலை. அப்போ பீமன் சொல்றானா, நாம் அவங்கள பழி தீர்த்திருக்க வேண்டியது யாரோ பண்ணிட்டாங்க, சந்தோஷம் விடுங்க, இதெல்லாம் போய் காப்பாற்ற வேணாம் அப்படின்னு. அந்த மாதிரி பாஜக நினைக்கணும் இல்லையா, சரி நாம தான் கேஸ் போடணும் அப்படின்னு நினைச்சோம், இப்போ தாவேகால டிவிஎஸ்சி மூலமாக கேஸ் போட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் அப்படின்னு இருக்கலாம். மக்களை பொறுத்த வரைக்கும் யார் கேஸ் போடுறாங்கன்றது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஊழல் பண்ணவங்க உள்ளே போகிறாங்களா, அப்பா ஏதோ தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சான்டா, அது யார் கேஸ் போட்டால் எனக்கு நான் இப்போ ஒத்துக்கலாமா? அமித்ஷா அவர்கள் அங்கே நல்ல தென் மாநிலங்கள்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி வகுத்து வெற்றி பெற வைக்கிறாரு பாஜகவை, இங்கே மட்டும்தான் அவருக்கு கோட்டை விட்டாருங்கிறதுலாம் பொய்ங்கிறது இப்போ அவர் பக்கவா ஸ்கெட்ச் போட்டுருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அது எனக்கு தெரியாதுங்க, இது மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா எப்படியோ எங்களுக்கு தேவை அது வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசு அவர்கள் மோடி அவர்களை போய் சந்திக்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க ஓகேன்னு சமைச்சு வந்து தகவல் வருது இல்லை, அதனால கேட்க அப்படி இல்லைங்க. அதாவது மத்திய அரசோட மோதல் போக்கு அப்படின்றது எம்ஜிஆர் அவர்கள் பதவிக்கு வரும்போது அப்படிதான். மத்தியில் எப்பவுமே மத்தியில் இருக்க ஆட்சியோட இந்த மாதிரிலாம் சும்மா சண்டை போட்டுலாம் இருக்க மாட்டார். அது திமுக அவங்க கூட்டணி கட்சியாக இருந்தாங்கன்னா எது பண்ணாலும் கச்சத்தீவை கொடுத்தாலும் சரி, காவிரியில் அணை கட்டினாலும் சரி, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இந்த மேகதாதுல அணை கட்டுறோம் அப்படின்னு சொல்றது வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் என்ன இனி தான் சொல்லி நிற்கிறாரு, எத்தனை நாளாக சொல்லி நிற்கிறாரு. திமுக ஆட்சியில் இருந்தது இல்லை, அப்போவே காங்கிரஸ் கூப்பிட்டு என்ன கூட்டணியில் இருக்கீங்க, அங்கே உங்கள் டெப்டி சிஎம் வந்து இது மாதிரிலாம் பேசி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? அப்போல்லாம் வாயை திறக்கல, அந்த மாதிரி தான். ஸோ அவங்க இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட்டு மோதி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. சும்மா எதனா எல்லாரும் பற்றியா நான் யார் தெரியுமா, நான் ஹீரோ தெரியுமா அப்படின்னு காமிச்சிக்கிறதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. என்ன இப்போ சட்டப்படி என்ன கொடுக்கணுமோ அதை யாராலையும் தடுக்க முடியாது, சட்டத்தில் இல்லாததை யாராலையும் கொடுக்க முடியாது. எது எப்படியோ சொல்லியே சொல்லாம நேச்சராக பொருத்தமாக அமைஞ்சிருச்சு, அது வரைக்கும் நல்ல சந்தோஷம். நல்லது நடந்ததுன்னா யார் பண்ணா என்ன ரூபன், கரெக்ட். இப்போ புரியுது நிச்சயமா சார். இதுதான் வந்து திமுக தன் தோல்விக்கான காரணத்தை உணர்ந்துக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அவர்களுக்கும் ஒரு நல்ல பிடித்தளம் ஒன்று கிடைக்கும் கூடியவர்கள் அது பாஜக கூட இருக்கலாம்னு நினைச்சு நம்புறேன். தொடர்ந்து எங்கள் கருத்துக்களை பதவிக்கு நன்றி. நன்றி ரூபன்.